நான் நித்யாபுரம் பகுதி சோசியல் குடியிருந்து வர்றேன். முன்னாடி சங்கலிங்கபுரத்தில் முடிச்சிருக்கிறேன். சங்கலிங்கபுரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு 250 மக்கள் வசித்து வர்றாங்க. மாட்டு சமுதாயத்தினர் ஒரு 200 வீட்டுக்கு மேலே நாங்கள் குடியிருந்து வர்றாங்க. இந்த நிலையில் சங்கலிங்கபுரம் கிராமத்தில் இருக்கிற சர்க்கார் புறம்போக்கு இடம் சர்வே நம்பர் 206/2 பழைய நம்பர் 347/4 புதிய நம்பர் உள்ள 60 சென்ட் இடத்துல பகுதி இடத்துல அந்த மாட்டு சமுதாயத்தினர் மேல்ஜாதிக்காரங்க வீடு போட்டு குடியிருந்து வர்றாங்க. இதுக்கு அரசு அதிகாரிகள் யாரும் எந்த ஆட்சேபனையும் செய்யலை. வெறும் 27.5 சென்ட் இடத்துல அங்கு வைக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் ஆடி திருவிழா நடத்துவதற்கு, பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கு பயன்படுத்தி வந்த இடத்தை போலியான பத்திரப்பதிவு 2003-2004 ஒரே இடத்திற்கு 3 போலி பத்திரம் பதிவு செஞ்சு நீதிமன்றத்தை அரசை ஏமாத்திய ஜோதிலட்சுமி மீது நடவடிக்கை எடுக்க கூறி பலமுறை புகார் அளித்து இந்த நடவடிக்கை இல்லை. இந்த நிலையில 16/4/2024 ஜோதிலட்சுமி 2013 வருஷம் அளந்த இடத்தை மீண்டும் அளக்க வலியுறுத்தி நீதிமன்றத்துல உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்காங்க, இடத்தை அளக்கிறதுக்கு மட்டும். ஆனா அப்போ அவங்க பணியில் இருந்த வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இடத்தை அளந்து காட்டிய பின்பு கம்பி வேலி அமைக்க சொன்னது மட்டுமல்லாம போலீஸ் பாதுகாப்பும் போட சொல்லியிருக்காரு. அதுக்கான ஆவணத்தை தகவல் உரிமை சட்டப்படி சங்கலிங்கபுரம் காவல் நிலையத்துல வழங்கின ஆவணத்துல வட்டாட்சியர் தான் கம்பி வேலி அமைப்பதற்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி வாய்மொழி உத்தரவு சொன்னாரு. அவங்க ரிட்டனை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அப்படி சட்டத்துக்கு புறம்பா அனுமதி பெறாம கம்பி வேலி அமைச்சது மட்டுமல்லாம போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்க வழங்கிய வாய்மொழி உத்தரவு வழங்கிய வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க கூறி கடந்த 20/6/2024 அப்புறம் அது தொடர்ச்சியா இதுவரைக்கும் இன்னைக்கு முதற்கொண்டு தொடர்ந்து ஒரு 10 முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வட்டாட்சியர், கோட்டாட்சியர், சங்கலிங்கபுரம் காவல் நிலையம் ஆகியோர்கிட்ட புகார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கல. தாழ்த்தப்பட்ட மக்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கி அரசு அனுமதி பெறாம கம்பி வேலை அமைத்தது மட்டும் கேமராவும் சிசிடிவி கேமரா அமைச்சிருக்காங்க. இது அரசுக்கு எதிரானது. எனவே இனியாவது மேற்படி ராமகிருஷ்ண வட்டாட்சியர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பாரபட்சம் செய்து ஒருதலைபட்சமாக செயல்பட்டு அரசு அனுமதி நீதிமன்ற உத்தரவு இல்லாம கம்பி வேலை அமைச்சது மட்டுமல்லாம அதற்கு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்ட வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சமூக ஆர்வலர் கென்னடி. அரசு இடத்தை காப்பதற்கு ஒரு தனி மனிதன் சமூக ஆர்வலர் கடந்த 22 ஆண்டு காலமாக என் சொந்த பணத்தை செலவு பண்ணி அந்த இடத்தை காக்கிறதுக்கு 22 வருஷமா நான் போராடி வர்றேன். ஆனால் மாவட்ட நிர்வாகமும் வட்டாட்சியர், கோட்டாட்சியர் நிர்வாகம் அந்த இடத்தை காக்குவதற்கு முன் வரவில்லை. இவங்க முன் வந்திருந்தாங்கன்னா அவங்க போலியா போட்ட பத்திர ஆவணம் அனைத்தும் நான் வாங்கி கொடுத்தேன். அதை நீதிமன்றத்திலே தாக்கல் பண்ணல. தாக்கல் பண்ணாம அதை தவறு செய்த நபருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துணை போறாங்க என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். இந்த வழக்கு இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.